எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா டேஸ்டியான வீட்லேயே நல்லா ஈஸியாக எப்படி ருமாலி ரொட்டி செய்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம சூடான தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. ஒரு கொதித்த உடனே நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையுமே உப்பும் நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்பூனை வச்சோ இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு மைதா எப்போவுமே ருமாலி ரொட்டி மைதா மாவில் தான் செய்வாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி மைதா மாவும் கோதுமை மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். இதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுடலாம். நம்ம எந்த கப்பில் தண்ணி ஊற்றுனோமோ அதே கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு மைதா, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. அதுக்கடுத்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சூடு குறைஞ்சது பிறகு நம்ம கை பொறுக்கிற சூடில் நம்ம மாவை நல்லா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவு பிணைஞ்சி எடுத்து வச்சிடலாம். இப்போது மாவு பிணைஞ்சதுக்கு பிறகு ஒரு குட்டி பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கோதுமை மாவு, இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர், ஏதாவது ஒரு மாவு 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மைதா மாவும் அந்த எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு பாருங்கள், மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு இந்த மாதிரி இருக்கும். நம்ம இதிலையே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுடலாம். நெய் போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். சப்பாத்தியும் நல்லா அந்த ரொட்டியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா கவுண்டர் டாப்பை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா நீட்டாக. அதனால் நம்ம இந்த கல்லில் போட்டு நல்லா மாவை நல்லா பிணையணும். நல்லா அதுக்கு மேலே ஒரு லேயராக வர்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி பிணையணும். மேலே வச்சு சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பிணையும் போது நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு பாதி மாவை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம இந்த கவுண்டர் டாப் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிணையணும். பாதி பாதியாக எடுத்து கொஞ்சம் பிணையலாம். அப்போ நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா பிணையணும். இது நல்லா கோதுமை மாவு சப்பாத்தியோட கொஞ்சம் அதிகமாக பெரிய சைஸில் எடுக்கணும். ஏன்னா நல்லா பெருசாக இருக்கும் நல்லா இந்த ரொட்டி. எப்போவுமே இது இரும்பு கடாயில் தான் இது ரெடி பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி தோசை கல்லையும் பண்ணவும், அதுக்கடுத்து இரும்பு கடாயிலையும் பண்ணுவோம். இப்போ மாவை நம்ம மெலிசாக நல்லா தேய்ச்சிக்கணும். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சிடலாம். இப்போ நம்ம அந்த மைதா மாவோட பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து அந்த எண்ணெயை 1 ஸ்பூன் எல்லா பக்கமுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தடவிடணும். இந்த மாதிரி தடவும் போது நமக்கு லேயராக நல்லா வரும். நம்ம எத்தனை மடிப்பு மடிக்கிறோமோ எல்லா டைமுமே 1 ஸ்பூன் ஆட் பண்ணணும்.
நல்லா சாஃப்டாக உங்களுக்கு லேயராக வரும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி பாதி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த சைட்லேருந்து ஒரு பாதி வந்து மேலே போட்டுடலாம். இப்போ வந்து அந்த மைதா மாவு மிக்ஸை வந்து இன்னொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடிக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஷேப்லெஸ்ஸு எந்த பக்கம் நமக்கு மெலிசாக வேணுமோ நம்ம தேய்ச்சிட்டே போகலாம் நல்லா. இப்போ இந்த மாதிரி பாதி இந்த சைட்லேருந்து பாதி அந்த சைட்லேருந்து பாதி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நடுவில் வந்து நம்ம மறுபடியும் அந்த மைதா மாவு மிக்ஸை தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு மறுபடியும் ஒரு லேயர் வச்சிடலாம். இவ்வளோதான், இதுக்கு மேலே நமக்கு வைக்க முடியாது. இந்த மாதிரி நேராக ரெக்டாங்கிள் ஷேப்லேயே நம்ம இப்படி தேய்ச்சிடலாம். இது வந்து ரவுண்டாக தான் தேய்க்கணும்னு கிடையாது. நல்லா தேய்ச்சிட்டு நம்ம ஒரு தோசை கல்லில் போட்டுடலாம். போட்டு நல்லா சப்பாத்தி மாதிரியே நீங்கள் போட்டு எடுத்துடலாம். ஆனால் மேலே மட்டும் இன்னொரு ஐடியா வந்து இரும்பு கடாயை வந்து நம்ம தலைகீழாக மாற்றி வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம தேய்ச்சி வச்ச இந்த ரொட்டியை போடணும். நல்லா கடாய் வந்து நல்லா சூடாக இருக்குது. நம்ம தோசை தவாலையோ சரி இரும்பு கடாயோ சரி இந்த மாதிரி ஒரு ஈர துணியை வச்சு நம்ம அதுக்கு மேலேயே ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இப்போது வந்து இப்படியே மாற்றி போட்டுடலாம். மறுபடியும் ஈர துணியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு லேயராக வரும், சாஃப்டாகவும் இருக்கும். அந்த கடாய் வந்து எனக்கு கொஞ்சம் கிராஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம நார்மல் தோசைக்கல்லில் போடுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தோசைக்கல்லையே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த ஒரு ஐடியாவை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனு மற்றும் நானும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல சாஃப்டான ருமாலி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு உடன் டாட்டெல்லாம் வந்தோடனே எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கு பிறகு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உள்ளங்கையிலேயே ஃபுல்லாக நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். அந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு ருமாலி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் நான்வெஜ் குழம்பு, சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா வெஜிடபிள் குருமா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரசாரமான ஒரு கிரேவியோடு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்